அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் சங்கீதம் 119 வசனம் 15 நாம் வாசிக்கலாம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ச்சியாக கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை குறித்து பேசி வருகிறார். திரளான செல்வத்தை பார்க்கலாம் உடைய வேதத்தில் நான் களி கூறுகிறேன் என்று சொல்றார். திரளான செல்வத்தை பார்க்கலாம் வேதத்தில் கண்ணோக்கமா இருக்கிறேன் என்று சொல்ற மனுஷன் என்ன செய்யறானா, அந்த வேதத்தை விட்டு தன்னுடைய சிந்தனையை திருப்பாமல் தொடர்ச்சியாக வேதத்தின் மீது தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய சிந்தனையும் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறது தான் ஒரு ஆவிக்குரிய ஆதாயம். எனக்கு ஆவிக்குரிய நன்மை வேணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது இந்த கர்த்தருடைய வார்த்தை நான் எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் பார்க்கும்போது உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் அப்படின்னா வேதம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்று சொல்லியிருக்குதோ அதை உற்று பார்த்தல் மட்டும் கிடையாது, அதன்படி வாழ்தல். அப்படின்னா என்ன? வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுதல். வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற மனுஷன், தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிற மனுஷன், இந்த வேதத்தை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிற மனுஷன், இந்த வேதத்தில் சந்தோஷமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படையான குணாதிசயம் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த வேதத்தை நடைமுறைப்படுத்துகிற மனுஷனாக இருக்கிறான். அந்த கீழ்ப்படிதல் என்று பார்க்கும்போது அது தீவிரமான கீழ்ப்படிதல். இப்போ தீவிரமான கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வேதம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு தன்னுடைய முழு சித்தத்தையும் தன்னுடைய முழு பலத்தையும் நடைமுறைப்படுத்துகிறவன். அதுதான் ப்ரையாரிட்டி. வேதம் சொல்லுதா நான் கீழ்ப்படுகிறேன், ஏதோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து போகிறது தீவிரமான கீழ்ப்படிதல் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்று நீர் என்ன சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன், அப்படி நான் வாழ்கிறேனா என்பதை சரிபார்த்து வாழுதல். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் வேதத்தோடு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கீழ்ப்படிந்து வாழ்வது இல்லை. வேதம் சொல்கிறபடிலாம் என்னால் வாழ முடியாதுங்கன்று நம்ம சாக்குப்போக்கு சொல்கிறோம். விசுவாசிலாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம், ஆனால் வேதத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த சமுதாயத்தோடு இணைந்து செல்லணும் அப்படின்னா வேதத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்கிறோம். அது பாவம். சமுதாயத்தோட வேதம் முக்கியம், சமுதாயத்தோட ஆண்டவர் சொன்ன வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். சமுதாயம் உங்களைய பரலோகத்துக்கு கூட்டு போகாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற அந்த வார்த்தையை நான் கண்ணோக்கி தீவிரமாய் கீழ்ப்படிய வேண்டும். யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நான் வேதத்திற்கு எவ்வளவு தூரம் தீவிரமாய் கீழ்ப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது வேதத்திற்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்தார். அதனால தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய், நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கை கொண்டவராய் என்று பார்க்கும்போது அதுக்கு கீழ்ப்படிந்தவராய், பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய். பேதுரு சொல்கிறான் நீங்கள் சிலுவைக்கெல்லாம் போக தேவையில்லை அப்படின்றான். அப்போ பேதுருவை கடிந்து கொண்டு பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா சிலுவையின் வழியாக தான் மீட்பு என்பதை அவர் உறுதியாக நம்பி அந்த பாதையில் அவர் பயணிக்கிறார், அதற்கு கீழ்ப்படுகிறார் என்று பார்க்கிறோம். பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிப்படுத்தி இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? இல்லைங்க. இந்த வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, இந்த வேதத்தை நான் தீவிரமாக பார்க்கறது இல்லை. தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை நான் பார்க்க தவறி கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய வழிகள் என்ன என்பதை தியானித்து அதை பார்த்து அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.